வாங்க இன்றைக்கி நெய் சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி 2-3 ஸ்பூன் நெய் போட்டு ஸ்பைசஸ் வந்து பட்டை, பிரியாணியில் அன்னாசிப்பூ போட்டு 4 பெரிய வெங்காயம் சிம்லே வச்சு வதக்குங்க. கலர் மாறக்கூடாது. கலர் மாறினா ரைஸ் கலர் மாறிடும். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா தான் போட போகிறேன். உங்களுக்கு உரப்பு வேணும்னா இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து காரம் வந்து இந்த பச்சை மிளகா தான் அதில் கொடுக்கும். அதுக்கப்புறம் முந்திரி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி தான் நான் அதில் போடுவேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுவும் ரொம்ப வதங்க வேணாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா அதையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். தேங்காய் பால்னு சொல்லுவாங்கள்ல, நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ்னால் 3 கப் தண்ணி. 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி, அப்போ 3 கப் வரும். அப்போ 1 கப் தேங்காய் பாலும் 2 கப் தண்ணியும் நல்லா கொதி வந்தோனையும் ஊற வச்சுருந்த 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை கலந்து லைட்டாக அப்பப்போ கிண்டி விடுங்க. அந்த ரைஸும் தண்ணியும் நல்லா ஒன்றா வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் தம்மில் விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டால் போதும். ரொம்ப டேஸ்டியான கீ ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா வெந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்து மட்டன் குருமா பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் போட்டுங்க, நெய்யும் ஊற்றிங்க, அப்போ தான் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயம். இது நல்லா வதங்கணும். இந்த குருமாவுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு போட்டும் நல்லா வதங்கணும். நல்லா சிம்லே வச்சு ஸ்லோ குக் பண்ணுங்கள். வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கொத்து புதினா அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் சிம்லே வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதங்கணும். ஸ்லோ குக்கிங் தான், அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா வதக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். ஸ்லோ குக்கிங் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு 2 துண்டுகள் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்க்குறது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். அந்த கழுவி வச்ச மட்டன் துண்டுகளை அது கூட சேர்த்து கறி துண்டுகளும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சிம்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அதுவும் அந்த மசாலா கறி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ஸ்லோ குக்கிங் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி விசில் போடணும். சிம்லே வச்சு நல்லா வேக விடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் போட்டு எடுத்தால் ரொம்ப டேஸ்டியான மட்டன் குருமா ரெடி ஆயிரும். நான் வந்து இதில் தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் லாஸ்ட்டாக. உங்களுக்கு வந்து அந்த குருமாவோட கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இல்லை, தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம் மிக்சியில் அரைச்சிட்டு இது மாதிரி குக்கரில் வெந்ததுக்கப்புறம் ஒரு பேனில் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப ஒரு பாதி மூடி தேங்காய் பாலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை தூவி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான கீ ரைஸ்க்கு காம்பினேஷன் ரெடி ஆயிரும். இந்த கீ ரைஸ் இந்த மாதிரி மெத்தடில் பண்ண மட்டன் குருமா சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.